Hello friends, welcome and welcome back to our channel Lukshiga Samayal. நீங்க நம்ம சேனலை first time பார்க்கறீங்கன்னா மறக்காம Lukshiga Samayal subscribe பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல cauliflower வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாங்க. டேஸ்ட் நான்வெஜ் டேஸ்ட்ல இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான ingredients என்னென்னன்னு பார்த்தலாம். cauliflower, இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி, தயிர், மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், உப்பு, எண்ணெய். அவ்வளவுதாங்க. இப்போ நம்ம காலிஃப்ளவர் வறுவல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணி நல்லா சூடாகட்டும். சூடானதுமே நம்ம இதில் காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். நான் மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதை நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம காலிஃப்ளவரை சுடு தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் நம்ம 1 டீஸ்பூனுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. கல் உப்பு ஆட் பண்ணிட்ட பிறகு ஒரு 5 நிமிஷத்துக்கு சுடு தண்ணியிலே காலிஃப்ளவர் இருக்கட்டும். அதுக்கு மேலே வேண்டாம். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிட்ட பிறகு நம்ம தண்ணியிலேருந்து காலிஃப்ளவரை ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம காலிஃப்ளவரை நல்லா வடிகட்டிட்டு ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் ஒரு மிக்சிங் பவுலுக்கு காலிஃப்ளவரை மாற்றி எடுத்தாச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். கெட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. நம்ம ஆல்ரெடி வர கல் உப்புல வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் காலிஃப்ளவரை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி செய்யறதுனால காலிஃப்ளவரில் இந்த மசாலாலாம் ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம 65 செய்கிற மாதிரியே டேஸ்ட் இருக்கும். இப்போ பாருங்கள் மசாலாவில் காலிஃப்ளவர்லாம் நல்லா கோட் ஆகிடுச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே விட்டுடலாங்க. நல்லா ஊறட்டும் மசாலா கூட. இப்போ பாருங்கள் 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் ஆட் பண்ணிட்ட பிறகு நம்ம எடுத்து வச்ச காலிஃப்ளவரை இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. நான்வெஜ் டேஸ்ட்டில் இருக்கும். அதே சமயம் எண்ணெயும் அதிகமாக பிடிக்காது. நம்ம 65 செஞ்சோன்னா அது எண்ணெய் அதிகமாக பிடிக்கும். இப்போ ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டுருங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நடுவில் ஒரு 2 வாட்டி கலந்து விடுங்க. அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள் காலிஃப்ளவர் எல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் காலிஃப்ளவரும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணி இறக்கிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க காலிஃப்ளவர் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கீழே மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.